ஓம் சாய்ராம். வர ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மகா சிவராத்திரி வருதுங்க. அந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு இந்த ஒரே ஒரு பரிகாரத்தை மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்க. ரொம்ப எளிமையாக எல்லாருமே செய்யக்கூடிய அந்த பரிகாரத்தை மட்டும் செஞ்சாலே போகுதுங்க. உங்கள் வீட்டில் குபேர யோகம் தேடி வரும். அந்த அளவுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்த, உங்களுக்கு பண வசியத்தையும் கடன் சுமையை நீக்கக்கூடிய, பணத்தை கட்டுக்கடங்காமல் கொண்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகா சிவராத்திரி பார்த்தீங்கன்னா சண்டே வருதுங்க, சரிங்களா? அன்னைக்கு நைட்டு இந்த ஒரே ஒரு பரிகாரத்தை மட்டும் செஞ்சாலே போதுங்க. உங்களிடம் குபேர ராசி உங்களுக்கு உண்டாங்க. எதுக்காகனா, ஒரு மனுஷன் எவ்வளவுதான் உழைத்தாலும் அவனிடம் செல்வம் தங்குவதற்கு லக்ஷ்மி கடாட்சம் மற்றும் குபேரரோட ஆசி ரொம்பவே முக்கியம். அப்படிப்பட்ட குபேரருக்கே செல்வங்களை வாரி வழங்கியவர் நம்மளோட சிவபெருமானுங்க. அதனால் வரக்கூடிய மகா சிவராத்திரி அன்று இந்த குறிப்பிட்ட நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய இந்த ஒரு சிறிய பரிகாரம் உங்கள் வறுமையை வேரோடு அறுத்து குபேர யோகத்தை உங்கள் இல்லத்தை தேடி வரவழைக்குங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 சக்தி வாய்ந்த பரிகாரம் தான் இது, சரிங்களா? இந்த பரிகாரம் செய்வதற்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பித்தளை கிண்ணம், சுத்தமான பன்னீர், ஒரு 5 ரூபாய் நாணயம் மற்றும் 2 ஏலக்காய், சரிங்களா? அவ்வளோதாங்க. திரும்பவும் சொல்கிறேன், பித்தளை கிண்ணம், சுத்தமான பன்னீர், ஒரு 5 ரூபாய் நாணயம் மற்றும் 2 ஏலக்காய். இந்த பரிகாரத்தை எத்தனை மணிக்கு செய்யணும்? சிவராத்திரி அன்று, அதாவது சண்டே நைட் தான் சிவராத்திரி அன்றைக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா 11 மணிலேருந்து 1 மணிக்குள்ளாக இதை செய்ய வேண்டும். ஸோ உங்களுக்கு 11லேருந்து 1 மணிக்குள்ளே டைம் இருக்குது. அந்த டயத்தில் இதை செய்யணும், சரிங்களா? இதை எப்படி செய்யணும்னா, இப்போ எடுத்துறீங்களா, அந்த பித்தளை கிண்ணம் எடுத்துறீங்களா, அந்த பித்தளை கிண்ணத்தில் பன்னீரை ஊற்றி அதில் இந்த 5 ரூபாய் நாணயத்தை வைத்து அதே போல் இந்த 2 ஏலக்காயும் அதில் போட்டு வச்சுணுங்க, சரிங்களா? இப்போ என்னென்னா, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சிவபெருமானின் படத்திற்கு முன்னால் இதை வைத்து விட்டு ஓம் குபேராய நமக அப்படிங்கிற மந்திரத்தை திரும்பவும் சொல்கிறேன். ஓம் குபேராய நமக அப்படிங்கிற மந்திரத்தை 108 முறை ஜபிக்கவும். நீங்கள் இப்படி சொல்ல 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 என்ன ஆகுனா, அந்த மந்திரத்தோட அதிர்வு இந்த பன்னீர் மற்றும் ஏலக்காயில் சேர்ந்துருங்க, சரிங்களா? பன்னீர் மற்றும் ஏலக்காய் பார்த்தீங்கன்னா சுக்கிரனோட அம்சம். சிவராத்திரி அன்றைக்கு பார்த்தீங்கன்னா பௌர்ணமினால் ரொம்ப பாசிட்டிவ் எனர்ஜி ஜாஸ்தியாக இருக்கும். அன்றைக்கு நீங்கள் சொல்லக்கூடிய அந்த மந்திரம் பார்த்தீங்கன்னா முழுமையாக அந்த பணத்துலையும் அந்த பன்னீர்லையும் முழுமையாக அப்சர்வ் ஆகிடும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த நாணயம் பார்த்தீங்கன்னா பணத்தை ஈர்க்கக்கூடிய காந்தமாகவே மாறுங்க. அந்த அளவுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம், சரிங்களா? அதனால தான் சிவராத்திரி அன்னைக்கு நைட்டு தூங்காமல் எல்லாரையும் கண் முழிச்சு இருக்க சொல்கிறது, சரிங்களா? அதனால் இந்த பரிகாரத்தை நீங்கள் அன்றைக்கி செய்யும்போது பார்த்திங்கன்னா அந்த நாணயத்திற்கு முழுமையாகவே பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு காந்தமாக மாறி, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கடன் சுமையெல்லாம் நீங்கி உங்கள் வீட்டிற்கு செல்வ கடாட்சம் பெருகுங்க, சரிங்களா? ஸோ இதுக்கடுத்து என்ன பண்ணணும்னா, அடுத்த நாள் காலை, சரிங்களா, திங்கட்கிழமை அன்னைக்கு அந்த பன்னீர் கிண்ணத்திலிருந்து அந்த நாணயத்தை எடுத்து உங்களுடைய பீரோவிலோ அல்லது தொழில் செய்யணும்னா உங்களோட கல்லா பெட்டியில வைத்து விடுங்கள். அந்த பன்னீரை உங்கள் வீட்டின் நிலைவாசல் மற்றும் வீடு ஃபுல்லாக மூளை முடுக்குகளில் தெளித்து விடுங்கள். இது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜிலாம் விரட்டி அடிச்சிடும், சரிங்களா? ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்த பரிகாரம். அதே போல் அடுத்து வரக்கூடிய ஒரு பரிகாரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் சக்ஸஸ் கொடுக்கும். இந்த 2 பரிகாரத்தையும் நீங்கள் சேர்த்து செய்யும்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா சக்ஸஸ் மிகப்பெரிய அளவில் சேருங்க, சரிங்களா? சிவராத்திரி அன்னைக்கு என்ன பண்ணிங்கன்னா, உங்களோட வீட்டின் வடக்கு திசை, அதாவது உங்கள் வீட்டில் வடக்கு திசை வடகிழக்கு அந்த கார்னர் இருக்குது பார்த்தீங்களா, இதை ஃபுல்லாக சுத்தம் பண்ணிக்கோங்க, சரிங்களா? எப்படி சுத்தம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டை நல்லா கழுவிடுங்க, சரிங்களா? நீங்கள் மாப் போடுவீங்களா, அது மாதிரி மாப் போட்டு, அது எப்படி மாப்பு போடணும் அப்படின்னு சொன்னால், அந்த தண்ணியில் பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டிகை மஞ்சள் மற்றும் கல்லுப்பு இது 2ஐயும் கலந்துட்டு அது ஃபுல்லாக மாப் போட்டு வச்சுருங்க, சரிங்களா? மாப் போட்டு வச்சுக்கிட்டு அங்கே பழைய பொருட்களோ ஒட்டடை அழுக்கு துணி எதுவுமே இருக்கக்கூடாது, சரிங்களா? அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு உங்கள் வீட்டோட வடக்கு பகுதியில் இதை மட்டும் செஞ்சுட்டு என்ன பண்ணீங்கன்னா, ஏன்னா எதுக்காக இதை செய்ய சொல்கிறோம் அப்படின்னா, வடக்கு திசை தான் பார்த்தீங்கன்னா, இல்லைன்னா வடக்கு கிழக்கு திசை இந்த கார்னர்லாம் சேர்ந்தது தான் குபேர மூலை அப்படிங்கிறாங்க. இங்கே தான் பார்த்தீங்கன்னா செல்வத்தினோட அதிபதி குபேரர் அங்கே குடியிருக்கிறார், சரிங்களா? அதனால் சிவராத்திரி அன்னைக்கு இந்த பரிகாரத்தை செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா,
ஒரு சின்ன அகல் விளக்கு, ஒரு நெய் தீபம் போடணும் சரிங்களா. இந்த அகல் விளக்கு வந்து நெய் போட்டு தான் தீபம் போடணும் சரிங்களா. பஞ்சத்திரி போட்டு நீங்கள் வந்து நெய் தீபம் ஏற்றி அது வந்து அந்த தீபம் வந்து வடக்கு பக்கம் பார்த்த மாதிரி சரிங்களா, வடக்கு பக்கம் பார்த்த மாதிரி அந்த திரியை வந்து ஏற்றணுங்க சரிங்களா. ஏற்றிட்டு இது வந்து சிவராத்திரி நைட்டு முழுவதுமே இந்த பகுதியில் வந்து ஒரு நீங்கள் வைக்கிற தீபம் வந்து எரிஞ்சிக்கிட்டே இருந்ததுன்னு வச்சுங்களேன், அது வந்து அந்த ஒளி வந்து பார்த்திங்கன்னா குபேரரை உங்கள் வீட்டிற்குள் ஈர்க்கும் அப்படிங்கிறது ஐதீகம் சரிங்களா. இந்த 2 பரிகாரத்தையும் சரியாக நீங்கள் செய்தாலே சரி. ஃபஸ்ட்டு சொன்ன அந்த பன்னீர் பரிகாரமும் அதுக்கடுத்து சொன்ன இந்த குபேரருக்கு இந்த விளக்கேற்றி வைக்கக்கூடிய இந்த பரிகாரமும் செய்தாலே சரி, அடுத்த சில வாரங்களிலேயே உங்கள் வருமானத்தில் முன்னேற்றம் ஏற்படுவதை நீங்கள் கண்கூடாக காண்பீர்கள். இத்தனை நாட்களாக உங்களுக்கு தடைப்பட்டு கொண்டிருந்த இந்த பணவரவு தடை எல்லாம் நீங்கி உங்களுக்கு வரக்கூடிய பணவரவுகள் சீராகுங்க, கடன் சுமைகள் குறைய தொடங்கும் சரிங்களா. அதே போல் வந்து சிவராத்திரி அன்னைக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து நீங்கள் வந்து செய்வது ரொம்ப சிறப்பு. நீங்கள் வந்து சிவராத்திரி அன்னைக்கு கோயிலுக்கு சில பொருட்களை வாங்கி தருவது ரொம்ப 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 மிக சிறப்பான ஒரு பலனை வந்து உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். அப்படி என்ன பொருட்களை வந்து சிவராத்திரி அன்னைக்கு வந்து நீங்கள் கோயிலுக்கு வாங்கி தரணும் அடுத்து நான் சொல்கிறேன், அதையும் நல்லா கவனமாக நோட் பண்ணி வச்சுங்க. சிவராத்திரி அன்னைக்கு காலையில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து புதிதாக கல்லுப்பு வாங்குவது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு பலனை வந்து கொடுக்குங்க சரிங்களா. ஏன்னா கல்லுப்பு வந்து மகாலட்சுமி தாயாரோட பரிபூர்ண அருள் பெற்ற ஒரு அற்புதமான பொருள். அதை வந்து நீங்கள் சிவராத்திரி அன்றைக்கு காலையில் வாங்குவது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வறுமையை நீக்கும் சரிங்களா. முடிஞ்சவங்க வெள்ளி காசு அல்லது தங்க காசு வாங்கலாம் சரிங்களா. அது வந்து உங்களுக்கு வந்து குபேர யோகத்தை கொண்டு வந்து தருங்க. அப்படி நீங்கள் ஒருவேளை வெள்ளி காசு இல்லை தங்க காசு வாங்கினீங்கன்னா, இப்போ நான் சொன்னேன்ல பன்னீர் பரிகாரம், அப்போ வந்து நம்ம 5 ரூபா காயின் போடுறோம்ல, அதுக்கு பதிலாக நீங்கள் அந்த வெள்ளி காசு இல்லை தங்க காசு கூட அதில் போட்டு பயன்படுத்தி கொள்ளலாம். அடுத்ததாக நீங்கள் வாங்க வேண்டிய பொருள் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் மற்றும் குங்குமம். சுமங்கலி பாக்கியம் நிலைக்கவும் வீட்டில் சுபகாரியங்கள் தடையின்றி நடக்கவும் இவற்றை நீங்கள் வாங்கலாம். நிறைய பேருக்கு வந்து பிரச்சனை இருக்கும், அவங்க வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கல்யாண தடை இருக்கலாம், இல்லைனா நிறைய பேர் குழந்தைங்களுக்காக வெயிட் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு குழந்தை பிறக்காமல் தள்ளி போகலாம். ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு தடை இருந்தாலும் சரி, இந்த கல்யாணத்திலேருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்குவதற்கு மஞ்சள் மற்றும் குங்குமத்தை நீங்கள் வாங்குவது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் பித்தளை அல்லது மண் விளக்கு புதிதாக வாங்கி அன்று இரவு நீங்கள் தீபம் ஏற்றுவது உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய இருளை எல்லாம் நீக்கி உங்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் வந்து சக்தியை கொடுக்குங்க சரிங்களா. பணத்தை வந்து உங்கள் வீட்டுக்கு தேடிட்டு கொண்டு வந்து தரும். ஸோ சிவராத்திரி அன்னைக்கு சிவன் கோயிலுக்கு நீங்கள் என்ன பொருட்களை தானமாக வாங்கி கொடுக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசும்பால் அல்லது தயிர், அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நெய், அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வில்வ இலைகள் சரிங்களா. சிவபெருமானுக்கு பிடித்த வில்வ இலைகள் வந்து ஒரு கட்டு வாங்கி கொடுத்தாலே போதுங்க, அது வந்து உங்களுக்கு கோடி புண்ணியத்தை தேடித்தரும். அதே போல் தேனும் பன்னீரும் வாங்கி தரலாம், அல்லது வேஷ்டி அல்லது துண்டு சிவபெருமானுக்கு சாட்டுவதற்காக நீங்கள் வந்து இதெல்லாம் வாங்கி தரலாங்க சரிங்களா. அதே போல் சிவராத்திரி முடிந்த அடுத்த நாள் காலை, அதாவது திங்கட்கிழமை அன்னைக்கு நீங்கள் வந்து ஏழைகளுக்கு தயிர் சாதம் அல்லது பால் சாதம் தானமாக அன்னதானமாக வழங்குவது வந்து பார்த்திங்கன்னா மிக மிக உத்தமமானது, ரொம்பவே உன்னதமானது. இது வந்து உங்கள் வீட்டில் வந்து எப்போவுமே அன்னபூர்ணியின் அருள் வந்து எப்போவுமே உங்கள் வீட்டில் வந்து இருக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்கள். அதே போல் கோயிலில் வந்து விளக்கு எரிய நல்லெண்ணெய் அல்லது அதே போல் கோயிலில் வந்து விளக்கெரிய நல்லெண்ணெய் வந்து வாங்கி தருவது உங்களுடைய குழந்தைகளின் எதிர்காலத்தை ஒளிமயமாக்குங்க சரிங்களா. இப்போ சொன்ன பொருட்கள்லாம் ரொம்ப காசுலாம் கிடையாதுங்க, ரொம்ப எல்லாருமே வாங்கி தரக்கூடிய ஒரு பொருட்கள் தான். இந்த பொருட்களையும் வாங்கி கொடுத்துட்டு நான் சொன்ன இந்த 2 பரிகாரங்களையும் செய்யும்போது உங்களுக்கு இந்த சிவராத்திரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சிறப்பான ஒரு சிவராத்திரியாக இருக்கும். இந்த சிவராத்திரி அன்றைக்கு செய்யக்கூடிய இந்த பரிகாரங்கள் உங்கள் வீட்டிற்கு செல்வ கடாட்சத்தையும் அந்த மகாலட்சுமி தாயாரோட அருளையும் அந்த சிவபெருமானோட அருளையும் முழுமையாக அந்த குபேரோட அருளையும் உங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்து தருங்க. உங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பணம் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து சேரும், கடன் சுமையெல்லாம் தீருங்க. அந்தளவுக்கு சக்தி வாய்ந்த பரிகாரம் தான் இது. கண்டிப்பாக இந்த சிவராத்திரி அன்னைக்கு இந்த பரிகாரங்களை செய்து பாருங்கள், உங்கள் வீட்டில் செல்வ கடாட்சம் பெருகுவதை நீங்களே கண்கூடாக பார்க்கலாம். அந்தளவுக்கு சக்தி வாய்ந்த பரிகாரம் தான் இது சரிங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.